இந்தாங்க பொங்கல் சாப்பிடுங்க. நீ செஞ்ச பொங்கலா? ஆமா மாமா, நான் என் கையால செஞ்சது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு மாமா? சூப்பரா இருக்கா? இந்த பொங்கலை விட நீ என்ன மாமான்னு கூப்பிடுறது நல்லா இருக்கு. போங்க மாமா, நான் பொங்கல் எப்படின்னு கேட்டா நீங்க அத பத்தி பேசாம வேற எதையோ பத்தி பேசுறீங்களே. அக்கா அக்கா, என்ன சந்திரா? அக்கா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா. என்ன சந்திரா, என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு பரபரப்பா வர? அக்கா, நம்ம பக்கத்து தெரு கோயில்ல ஸ்ரீ பாலதயானந்த சுவாமியார்னு ஒரு சாமியார் வந்திருக்காருக்கா. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு ஊரே பேசிட்டு இருக்குக்கா. இப்பதான் நேர்ல போய் அவரை பாத்துட்டு வரேன். என்ன சந்திரா, ஆளாளுக்கு எல்லாரும் கோயில் சாமின்னு ஆரம்பிச்சிட்டீங்க. இல்லக்கா, நான் ஒன்னும் சும்மா சொல்லல. நீ வேணா வந்து பாரேன். நம்ம ஊர்ல பாதி கூட்டம் அந்த கோயில்ல தான் இருக்கு. ஜனங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமா போய் அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க. நானும் பார்த்தேன். எனக்கு உடனே நம்ம ரேவதி ஞாபகம் தான் வந்துச்சு. ரேவதி ஞாபகமா? என்ன சொல்ற? ஆமாக்கா, நம்ம ரேவதிக்கும் மருதுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதான் அந்த சாமியார் நம்ம வீட்டுக்கே வந்து அவரு கையால ரேவதியும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீ அந்த சாமியார் கிட்ட பேசுனியா? பின்ன என்னக்கா, நான் பேசாமலா இருப்பேன்? நான் நம்ம வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவரும் நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல சந்திரா, நீ மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு யோசிக்கிற. இங்கேயும் இருக்காங்க பாரு, எல்லாரும் ரேவதி கூப்பிட்டான்னு கோயிலுக்கு போயிட்டாங்க. வா ரேவதி, கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா பொங்கல் வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஏதோ மனசுக்குள்ள வேண்டுதல் இருக்குன்னு சொன்னியே, அது எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அத சாமி கிட்ட சொல்லிட்டு சித்தி. நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு காலையில ஒரு பெரிய சாமியார் உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்காக நம்ம வீட்டுக்கே வராரு. வரட்டும் சித்தி. சந்திரா, நீ பண்ணது ரொம்ப நல்ல காரியம். நாளைக்கு அந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நாம போய் தாலி வாங்கிட்டு வந்துடலாம். ரேவதி, அம்மா சொன்னதை கேட்டியா? நாளைக்கு தாலி வாங்க போறாங்களா? நல்லபடியா வாங்கட்டோம்க்கா. சாமியார் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னென்ன பெண்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஆமா சந்திரா, கல்யாணத்துக்கு நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாத்தையும் நாம தான் எழுத்து போட்டு செய்யணும். இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே நமக்கு வேலை செய்ய மாட்டாங்க. என்ன அத்தை, இவ்வளவு நாளா எவ்வளவு பெரிய பெரிய வேலை எல்லாம் நீங்க அசால்ட்டா பாத்தீங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? பாத்தியா நீ? இவங்க கிட்ட எல்லாம் மறந்து உதவி கேட்டா இப்படிதான் பதில் வரும். புரியுதுக்கா, நீ டென்ஷன் ஆகாத. கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். ஆமாத்த, சின்னத்தவங்க கூட இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுக்கு வேற யாரு தெய்வம் தேவை கிடையாது. அவங்களே எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. பாருகுனி, நம்ம போலாம். என்ன சந்திரா, நீ நினைச்சு போனது நடந்துச்சா? உன் அக்கா என்ன சொன்னாங்க? அதெல்லாம் நான் பேசுற மாதிரி பேசி அவளை நம்ப வச்சுட்டேன். நாளைக்கு காலையில சாமியார் வராருன்னு சொன்னதுக்கும் அவ சரின்னு சொல்லிட்டா. நான் சொன்ன மாதிரி என் பக்கம் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டேன். நீங்க தான் எதையும் சொதப்பாம கரெக்டான ஆளை சாமியார் விஷயத்துல அனுப்பி வைக்கணும். ஆளெல்லாம் சாமியாருக்கான 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தும். நாளைக்கு நீயே பார்க்க தானே போற. இப்ப அது விஷயம் இல்ல. என் அக்காவை தவிர எல்லாருக்குமே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு உஷாரா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன். சந்திரா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் சொன்ன மாதிரி எல்லாம் பக்காவா நடக்கும். இந்த முறை கார்த்தி என்ன நினைச்சாலும் நம்ம பிளான தோக்கடிக்கவே முடியாது. நீ தைரியமா இரு. இந்த முறை எந்த பிளானும் சொதப்பாம இருக்கணும். சரி. என்ன யோசனை? அந்த சாமியார் சாதாரண ஆள் கிடையாது. ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு எல்லாருமே சொல்றாங்க. அவர் கையால தாலி எடுத்து கொடுத்து நம்ம ரேவதியோட கல்யாணம் நடந்துச்சுன்னா
அவளோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும்ல. நானும் அதை நினைச்சுதான் கூப்பிட்டேன். ஆனா அவர்தான் காசிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் எப்படி கூப்பிடுறது? இல்லக்கா, நான் என்ன சொல்றேன்னா, எப்படியா இருந்தாலும் நாளைக்கு மண்டபத்துல கல்யாணம் நடக்கதான் போகுது. அந்த சாமியார் காசிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வராரு இல்லையா, அந்த நேரத்துல நம்ம வீட்டு பூஜை அறையில அந்த சாமியார் கிட்ட தாலி எடுத்து கொடுக்க சொல்லி அந்த தாலிய ரேவதி கழுத்துல நம்ம மருதுவ கட்ட சொல்லிடலாம். என்ன சொல்ற? என்ன சந்திரா சொல்ற? இப்பவே வா, வீட்டுல வச்சு தாலி கட்டணுமா? ஆமாக்கா, சாமியார் கையால தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடந்த மாதிரியே ஆச்சு. அதே சமயம் இன்னைக்கே தாலி ஏறிடுச்சுன்னு தெரிஞ்சா அந்த கார்த்தியால கல்யாணத்துல எந்த தடங்களும் பண்ண முடியாது. அநேகமா அவன் மண்டபத்துக்கே வரமாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது நமக்கு நல்ல ஜாக்பாட். இதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். நீ சொல்றது நல்ல விஷயம் தான் சந்திரா. ஆனா வீட்ல மத்தவங்க எல்லாரும் இதுக்கு சம்மதிப்பாங்களா? குறிப்பா உன் மாமா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அக்கா, நீ நினைச்சா அவங்கள சம்மதிக்க வைக்க முடியாதா என்ன? எப்படியாவது அவங்கள சம்மதிக்க வை. இந்த நல்ல சான்ஸ் மட்டும் விட்டுறாது. அப்புறம் நாம தான் வருத்தப்படணும். ம், நீ சொல்றது சரிதான் சந்திரா. அவங்கள எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். ம். எப்படியோ கார்த்தி இந்த வீட்ல இருந்து துரத்துனாதான் எனக்கு நிம்மதி.